தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஒரு கிராமத்தின் 50 ஆண்டுகால கனவை நனவாக்கி சாதித்து காட்டியிருக்கிறார் மூதாட்டி ஒருவர். யார் அவர் செய்த சாதனை என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குடிநீர் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த வரம். ஆனால் அந்த வரத்தை பயன்படுத்துவது பலதரப்பு மக்களுக்கு இன்னும் சவாலாகவே இருந்து வருகிறது. கடும் வறட்சியால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவது ஒருபுறம் இருந்தாலும், குடிநீர் இருந்தும் குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டும் சாதி என்ற ஒற்றை வார்த்தையை காரணம் காட்டி குடிநீர் மறுக்கப்படுவதும் சாதிய அடக்குமுறைகளுக்கு ஆளாவதும் கொடுமையின் உச்சம். இந்த கொடுமையை சுமார் 50 ஆண்டு காலமாக அனுபவித்து வந்துள்ளனர் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவன்கோட்டை கிராம மக்கள். 50 ஆண்டுகளாக இந்த கிராம மக்கள் அனுபவித்த வலிக்கு வலி நிவாரணியாக மாறியிருக்கிறார் மூதாட்டி முனியம்மாள். அவர் அப்படி என்ன செய்தார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ளது தலைவன்கோட்டை கிராமம். இங்கு சுமார் 3000 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அதில் சுமார் 12% மக்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இவர்கள் வசிக்கும் தெருக்களில் குடிநீர் குழாய் இல்லாததால் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்று மாற்று சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள குடிநீர் குழாயில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் எடுத்து வந்துள்ளனர். இதற்காக வீட்டுக்கு வீடு இருசக்கர வாகனம் இருப்பதைப் போல இங்கிருக்கக்கூடிய மக்களின் வீடுகளில் 5 குடங்கள் வைத்து செல்லும் அளவிற்கு தள்ளுவண்டிகள் இருப்பதை நாம் காணலாம். மேலும் குடிநீருக்காக பட்டியலின சமூக மக்கள் இங்கு செல்லும் போது அவர்கள் பல்வேறு அவமானங்களை சந்தித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முத்தையா என்பவரது மனைவி முனியம்மாள் பாட்டிக்கும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த திருமலைச்சாமி என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை நீதிமன்றம் வரை சென்றது. இந்த வழக்கை அண்மையில் விசாரித்த நீதிபதி மஞ்சுளாவிடம் மூதாட்டி முனியம்மாள் தங்களது கிராமத்தில் குடிநீருக்காக பட்டியலின மக்கள் சாதிய அடக்குமுறைகளுக்கு ஆளாவது குறித்து புலம்பியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த நீதிபதி மஞ்சுளா, மனித இனம் என்பது ஒரே இனம், எனவே தலைவன்கோட்டை கிராமத்தில் பாகுபாடு இன்றி அனைத்து தெருக்களுக்கும் உடனடியாக குடிநீர் வழங்க தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார். குடி தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணி ரோட்டு பைப்பு தான் தண்ணி போனோம். அங்க போன உடனே அவங்க 20 உடம்பு குடிச்ச பிறகு எங்களுக்கு ஒரு உடம்பு கொடுவாங்க, தண்ணி விடுவாங்க. திருநெல்வேலிக்கோட்டுக்கு போனோம். அங்க போன உடனே இங்க எங்களை மதுரை கோட்டைக்கு வர சொல்லி இங்க வந்த உடனே எங்களுக்கு அம்மா தண்ணி ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் போங்க தான் உடனே அங்கே ஆர்டர் கொடுத்தா பண்ணிடுவோம். உடனே தண்ணி வாங்க போன உடனே தண்ணி உடனே எங்களுக்கு முதலாத்துக்கு பக்கம் மராத்துங்களுக்கு ஆர்டர் பண்ணி தண்ணி வந்துடுச்சு. எங்க வீட்டுக்கு முன்னால ஓட்ட பைப்பு எனக்கு நடக்க முடியாது. மேற்கு ரோட்டும் தண்ணி போக முடியாது. இன்னும் கொஞ்சம் எட்டி போகணும். அதனால நடக்க முடியாது. கேட்டோம் இன்ஜினியர் ஐயாட்டையும் மேலக்கு விளக்கு 5000 மட்டும் கேட்டோம். சரி எங்களுக்கு ஒரு பைப்பு போட்டாங்க. எங்களுக்குன்னு போட்ட பைப்புக்கு போட்டவங்களுக்கு அம்மாவுக்கு நன்றி. நீதிபதியின் உத்தரவால் தலைவன்கோட்டை கிராமத்தில் வசிக்கும் பட்டியல் சமூக மக்களின் கண்ணீர் ஒரே நாளில் துடைக்கப்பட்டது. ஆம், நீதிபதி உத்தரவிட்ட அடுத்த நாளே தலைவன்கோட்டை கிராம மக்கள் கொண்டாடும் வகையில் ஊராட்சி சார்பில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் பட்டியலின மக்கள் சுதந்திர காற்றை போல் தண்ணீரையும் பருக தொடங்கிவிட்டனர். ஒரு பொது பிரச்சனை, அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைக்காக மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அதனோட விளைவாக எங்களுக்கு இப்படி பல பிரச்சனைகள் தண்ணீர் இல்லாதனால இருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்தை தெரியப்படுத்தினதுனால இந்த குடிதண்ணீர் இணைப்பு தனிப்பட்ட முறையில் இந்த தெருவுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் இந்த பிரச்சனையை முன்னெடுத்ததுனால அவருக்கு தனியாக ஒரு பைப்பும், இந்த லைனில் ஒரு 9 பைப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்த தெருவுக்கு ஒரு 5 பைப்பும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 15 பைப்பு இந்த ஒரு வாரத்தில் போட்டு கொடுத்து தண்ணி வந்துட்டு இருக்கு. மக்கள் பயன்பெற்று இருக்காங்க. குடிநீர் அனைவருக்கும் பொதுவானது. இயற்கை வளங்கள் அனைவருக்கும் பொதுவாக பங்கிடப்பட வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் தென்காசி அவர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவின் விளைவாக ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் நிதியிலிருந்து 5 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் 20க்கும் மேற்பட்ட குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 50 ஆண்டுகளாக எத்தனையோ மனுக்கள் கொடுத்தும் போராடியும் முடிவுக்கு வராத குடிநீர் தீண்டாமையை சட்டத்தின் மூலம் வென்றெடுத்த மூதாட்டிக்கும் சட்டமும் நீதியும் அனைவருக்கும் சமம் என்பதை நிலைநாட்டிய நீதிபதி மஞ்சுளாவுக்கும் நன்றி தெரிவிக்கின்றனர் தலைவன்கோட்டை கிராம மக்கள்.
ரொம்ப ஓடி ஓடி போய் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்ல போகணும். மதுரையில அந்த சர்ச்சை அம்மா என்னையா முக்கியமான பாயிண்ட், அந்த அம்மா தான் ஆர்டர் போட்டுச்சு, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும்ல. அந்த அம்மா ஆர்டர் போடணும்னு யாரு செய்வா? இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு வரலாறு தான். படிக்கல, விவசாயம் தான் பாக்குறாங்க. அப்படி இருந்தாலும் பொது பிரச்சனைக்கு போனாலும் தனிப்பட்ட பொதுமக்களோட பிரச்சனையை தீர்த்து கொடுத்திருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என அரசு இயந்திரத்தாலேயே செய்ய முடியாத காரியத்தை தனி ஆளாக நின்று மக்களின் உயிர் நாடியான குடிநீரை பெற்றுத்தந்த மூதாட்டி முனியம்மாள் கண்டிப்பாக பாராட்டுக்குரியவரே. சத்தியம் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் சம்பத்துடன் சத்தியம் செய்தி குழு.